ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நடிகை கஸ்தூரிக்காக மாரிதாஸ் அவர்கள் நம்ம ஆளும் திமுக அரசையும் மற்றும் சன் நியூஸ் போன்ற கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் டிவி நியூஸ் சேனல்களையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. முக்கியமாக நடிகை கஸ்தூரி அவர்கள் இது போல் நடனம் ஆடுவார். அவங்க ஒரு பெரிய நடிகை அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்திலையும் எவ்வளவு கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக கஸ்தூரி விவகாரத்தில் நம்ம மாரிதாஸ் அவர்கள் என்ன முழு தகவல் சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நடிகை கஸ்தூரி இவருக்கு இரண்டாவது குழந்தை, வயது 12, ஆட்டிசம் ஏஎஸ்டி பாதிப்புள்ள குழந்தை தான் இந்த இரண்டாவது குழந்தை. அத்தோடு கஸ்தூரி தான் முழுமையாக அந்த குழந்தையை பார்த்துக் கொள்கிறார் என்பது கூடுதல் தகவல். அத்தோடு அவர் சிங்கிள் பேரண்ட், இவருக்கு பெயில் கிடைக்கவில்லை என்று சொல்லி, அதுவும் அவர் சிறையில் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று மீம்ஸ் போட்டுக்கொண்டு செய்தி போட்டுக்கொண்டு என்னதான் இன்பம் கிடைக்கப் போகிறது இந்த கீழ்த்தரமான சன் டிவி போன்ற நியூஸ் சேனல்களுக்கு, நியூஸ் நிறுவனங்களுக்கு, திமுக ஐடிவி கும்பலுக்கும் இவரை பிடிக்க 2 தனிப்படை வேறு. எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா அப்படின்னு இந்த நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒரு தனி தாயாக இருந்து கொண்டு ஆட்டிசம் பாதித்த குழந்தையை தனி ஆளாக பார்த்து கொண்டிருக்கும் நடிகை கஸ்தூரியை இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு இன்னல்களுக்கு உண்டு பண்ணுது. அந்த நடிகை கஸ்தூரி படும் அவலங்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த நியூஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் திமுகவிற்கு மிகப்பெரிய கடுமையான விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும். இதை பற்றி முழு வீடியோவை நான் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இந்த தகவலை. முக்கியமாக நடிகை கஸ்தூரியை திமுக ஐடிவிங் எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக மீம்ஸ் ரெடி பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம மாரிதாஸ் அவர்கள் கஸ்தூரி விவகாரத்தில் மேலும் ஒரு தகவல் வழங்கியிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன், நடிகை கஸ்தூரி மனிதாபிமான அடிப்படையில் ஜாமீன் வழங்க போலீஸார் எதிர்ப்பு தெரிவிக்க போதவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதற்கு தான் மாரிதாஸ் சொல்றாரு, நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு தான் பாருங்களே அப்படின்னு போலீஸாருக்கே மாரிதாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீதிமன்றம் மற்றும் திமுக அனைவரும் இங்கே உள்ள ஆட்டிசம் குழந்தைகளின் அம்மாக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நீங்க கஸ்தூரி அவர்களுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா திமுகவும் நீதிமன்றமும் இங்கே ஆட்டிசம் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நீங்க பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்னா அந்த குழந்தைய தனி ஒரு ஆளா, தனி ஒரு பேரண்ட்ஸா கஸ்தூரி அவர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக உங்களுடைய அதிகார பலமோ இல்லை இந்த தாய்களின் குழந்தைகளின் புனிதமா என்று இன்று பார்த்துடலாம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கமெண்ட்டை போட்டிருக்காங்க. முக்கியமாக கஸ்தூரி அவர்களை இந்த அளவுக்கு 2 தனிப்படை வைத்து ஒரு தீவிரவாதியை கைது பண்ணுவது போன்று கைது பண்ண வேண்டுமா? அது மட்டும் இல்லாமல் வேங்க வயலில் இன்னும் கண்டுபிடிக்க வைக்க கிடையாது. நம்ம மகாவிஷ்ணுவை கிட்டத்தட்ட 200 போலீஸார் போய் கைது பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டை பாருங்கள், கைது பண்ண வேண்டியவங்கள கைது பண்ணுவது கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சையில் ஒரு ஆசிரியை ஒருத்தன் குத்தி கொலை பண்ணியிருக்கான். ஓகேவா? இது மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. கஸ்தூரி அவர்களை அந்த அளவுக்கு உடனடியாக கைது செய்ய வேண்டுமா? அவர் என்ன தப்பா பேசியிருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டால் ரைட்டு, மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களும் வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, இது போல தவறாக பேசிவிட்டேன்னு அதை மன்னித்து இதை ஒரு பெரிய வழக்காக்கி இவங்களை 2 தனிப்படை வைத்து அரெஸ்ட் பண்ணி என்ன ஊழல் பண்ணிட்டாங்களா? கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டாங்களா? இவர் தாய், அதாவது பார்த்தீங்கன்னா கணவர் இல்லாமல் அவங்க ஒரு குழந்தைய வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள ஏதோ தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுவது போன்று அரெஸ்ட் பண்ணி அவங்கள மன ரீதியாக துன்புறுத்தி, அது மட்டும் இல்லாமல் திமுக ஐடிவிங்க அவங்களை கேவலமாக சித்தரித்து மீம்ஸ் போட்டு இன்பம் காண்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை! இதெல்லாம் தாய்மார்கள், தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே கஸ்தூரி அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். அவங்களுக்கு விரைவில் ஜாமீன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.